நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் செய்ய போகிறது மோர் குழம்பு. இது வந்து வெயில் காலத்துக்கு வந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப சுலபமாகவும் பண்ணலாம். இது கூட வந்து நீர்ப்பூசணி வந்து நான் ஆட் பண்ணாமல், அதாவது வெண்டைக்காயும் வடையும் சுட்டு ஆட் பண்ண போகிறேன். அதாவது கடலைப்பருப்பு, உப்பு இது ரெண்டுமே வந்து நல்லா அரைச்சிட்டு வடை சுட்டுட்டு நம்ம மோர் குழம்பு கூட ஆட் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மோர் வந்து தயிர் 2 கப் எடுத்து மோர் அடிச்சு வச்சிருக்கேன். இது வந்து கெட்டி, நம்ம உள்ள தண்ணி ஆட் பண்ணணும். 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 hours சோக் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட நம்ம உப்பு சேர்த்து கொஞ்சம் நரன்னு அரைச்சி வச்சுக்கலாம் வடை சுடுறதுக்கு. இது எல்லாமே வந்து அரைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 3 பச்சை மிளகாய், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன். இது கூட வந்து துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து குழம்பு வந்து கெட்டியாக வரும். அதே மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க துவரம்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சு பேஸ்ட் பண்ணி இந்த மோர் கூட நம்ம ஆட் பண்ணணும். தாளிக்கிறதுக்கு என்னங்கிறதையும் பார்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் வேண்டியதில்லை, தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். கடுகு தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடை வந்து அரைச்சிட்டோம், இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா அரைச்சிட்டோம். அதாவது கொஞ்சம் நரண்டா அரைச்சிருக்கோம். அதாவது முழு பருப்பு இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதாவது உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க, இல்லைன்னா எண்ணெய் வந்து நிறைய இழுக்கும். இப்போ வந்து வடை சுட்டு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 3, அரிசியும் துவரம்பருப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், தனியா, சீரகம். தனியா வந்து ஆல்ரெடி நான் ரோஸ்ட் பண்ணதான் யூஸ் பண்றேன். தனியா வந்து போறது என்னன்னா ஆப்ஷனல் தான். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ரோஸ்ட் பண்ணி போடுங்க, பச்சையா போட வேண்டாம். இதை வந்து தனியா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடை சுட்டுக்கலாம். இது வந்து ஷேப்லாம் இதுக்கு தேவையில்லை. இது வந்து சும்மா ஜஸ்ட் போட்டோன்னாவே போதும். நல்லா வேக வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மோரில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். மோர் இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது. தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணி ஆகணும். இது கூட நம்ம ஆல்ரெடி சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், தனியா எல்லாத்தையும் அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகம்லாம் இந்த மாதிரி திரியா இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெண்டைக்காய், தேவைன்னா ஆனியன் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சிருக்கிற மோர், அதாவது மஞ்சத்தூளோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், மோரோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வந்துச்சு. இது வந்து ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மோரை நம்ம ஊத்திக்கலாம். இன்னும் நான் வந்து அடுப்பு பத்த வைக்கல. இதுக்கு நம்ம என்ன உப்பும் போடல. இப்ப நம்ம பத்த வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஆல்ரெடி அந்த பச்சரிசி, துவரம்பருப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த தண்ணி மாதிரி இருக்காது, கொஞ்சம் கெட்டியாயிரும். கொதிச்சோன்னே நல்லா கெட்டியாயிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மோர் வந்து அதாவது திப்பியா இருந்துச்சுன்னா மிக்சியில போட்டு அடிச்சிருங்க. அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம மிக்சியில போட்டு அடிச்சுக்கலாம். நல்லா அதாவது சாஃப்ட் ஆயிரும். பார்க்கவே வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து வடை போட்டுக்கலாம். வடை வந்து தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா ஊறி மத்தியானம் சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். மீதி வடையே ஒரு சிலருக்கு வந்து இது பிடிக்காது, அவங்க வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இது கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்துச்சுன்னா 2 கொதியிலேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே போடாததுக்கு என்னன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பிரித்து போயிடும். அதனால நம்ம கடைசியா உப்பு போட்டுக்கணும். இது வந்து வடை வந்து நல்லா ஊறி சாப்பிட்றப்போ அந்த மோர் குழம்போட அது நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சூட்டோட நம்ம வடையும் மிக்ஸ் பண்ணிடணும். அப்பதான் நல்லா சாப்பிட்றப்போ சாஃப்டா இருக்கும். வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். இந்த மாதிரி கிரேவி வந்து என்னன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்வாங்க. மோர் குழம்பு, சாம்பார், அதாவது புத்தாண்டு வெரைட்டி கூட இந்த மோர் குழம்பும் ஸ்பெஷல் தான். மோர் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா நீர்ப்பூசணி. இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இன்னும் ஒரு கீத்து மாதிரி சொல்லுவாங்க, அது கொடுப்பாங்க. ஒரு 5 rupees அந்த மாதிரி வரும், அது வாங்கிக்கோங்க. அப்புறம் மோர் வந்து தயிர் வந்து நான் வந்து 1 கப் 2 கப் தயிரை வந்து நான் வந்து மோர் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப் தயிர். இது வந்து என்னென்னா அரைக்கிறதுக்கு வந்து என்ன 3 பச்சை மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்திக்கலாம். தனியா வந்து 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை வந்து நம்ம ஒரு 20 minutes ஊற வச்சு அரைச்சிக்கணும். அரைச்சி இந்த மோரில் ஆட் பண்ணணும். இப்படி இது மாதிரி நம்ம வந்து ஒரு 20 minutes முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கணும்.
இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு நம்ம எவ்வளோ தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு மட்டும் இருந்தால் போதும். இது கடலைப்பருப்பு போட வேண்டியதில்லை. கடுகு, ஆயில் தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம். நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் மோர் குழம்பு. இப்போ வந்து மண் சட்டி காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் ஊற்றுறோம். ஆயில் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு, கருவேப்பிலையும் தேவைன்னா பெருங்காயம் கூட லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நீர் பூசணி. மோர் குழம்புக்கு வந்து நீர் பூசணியும் நம்ம வந்து வெண்டைக்காய் இந்த ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணலாம். இந்த ரெண்டுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் மோர் குழம்புக்கு. இது வந்து நீர் சத்து வந்து நிறையா இருக்குது இந்த காயில். இந்த காய் வந்து நம்ம அடிக்கடி சாம்பார் அதில் சேர்த்துட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நல்லா வேகணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் விட்டு வேக வைக்கணும். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ஏன்னா இதில் ஆல்ரெடி தண்ணி அதுலேயே இருக்கிறதுனால தண்ணி வந்து ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த காயிலேயே நம்ம வந்து என்னென்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கும். ஸோ அதனால் இந்த காயிலே ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் தெரியாது, அந்த வாசம் வந்து மஞ்சத்தூள் வாசம் அடிக்காது. இது கொஞ்சம் நல்லா வேகணும், காய் வந்து வேகணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம மோர் பண்ணி வச்சுருக்கோம். நான் அரைக்கிறது வந்து தேங்காய், கடலைப்பருப்பு, பச்சரிசி, சீரகம், பச்சை மிளகாய், தனியா, இந்த 6 பொருளையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி இந்த ஃபார்மில் இருக்கும். இதை வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். தனியா வந்து நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் தனியாக சேர்த்துறோம். ஒரு சிலர் தனியாக சேர்த்த மாட்டாங்க, பட் தனியாக சேர்த்து பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நீர் பூசணிக்காய் வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம மண்சட்டியில் நம்ம ஊற்றிக்கலாம். காய் வந்து நல்லா வெந்துருச்சு. காய் வந்து நல்லா பார்த்தோன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்த்தா. காய் வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்னென்னா சால்ட்டு லைட்டாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ சால்ட்டு போட்டுடலாம். இதில் வந்து என்னென்னா தண்ணி நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. தண்ணி ஊற்றுறதுக்கு இதெல்லாம் அந்த காயிலே வந்து தண்ணி நிறையா இருக்கும். ஸோ அதனால் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணல. இப்போ மோர் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம அதில் ஊற்றிடலாம். இந்த மோர் வந்து ரொம்ப நேரம் புளிச்ச மோராக இருக்கணும். ஸோ இது ஒரு 2 கொதி 3 கொதி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வந்து சால்ட் வந்து கொஞ்சம் பத்தாது, ஏன்னா நம்ம காய் கலவை தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்த 3 கொதி ரொம்பவெல்லாம் விடக்கூடாது, ரொம்ப நேரம் டைம் விடக்கூடாது. இல்லைனா அந்த புளிப்பு மோர் வந்து அந்த வாசம் வந்து இருக்காது. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது 2-3 கொதி வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ சம்மர் டைம் வரப்போகுது. இந்த மாதிரி மோர் குழம்பு, சவுச்சவ் கூட்டு, இதெல்லாமே நீர் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அரசாணிக்காய் அதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இந்த டைமில். ஏன்னா இது வந்து என்னென்னா சம்மர் டைமில் நம்மளுக்கு எவ்வளோ வந்து இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள் நம்ம ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. மோர் குழம்பெல்லாம் வந்து வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுங்க. இதில் வந்து என்னென்னா நீர் பூசணிக்காய் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ உடம்புக்கு வந்து நம்ம குண்டாக இருக்கிறவங்க கூட இந்த நீர் பூசணிக்காய் எடுத்துக்கலாம். உடம்பு வந்து நல்லா இளைக்கும் இந்த நீர் பூசணினால. இப்போ நல்லா நுரை வந்து நல்லா கொதித்து ஒரு 3 டைம் 4 டைம் கொதிச்சோன்னையும் ஆஃப் பண்ணிடலாம். இது நீர் பூசணிக்காய் சேர்த்துலாம். வெண்டைக்காயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன, பருப்பு வடை, அதாவது கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு அதை மட்டும் நம்ம வடை மாதிரி சுட்டு நம்ம இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அந்த புளிப்புத்தன்மை போயிடும். ஸோ அதனால் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மோர் குழம்பு ரெடி.